இவ்வளவு நாள் அந்த கேர மீன் தொழில் பார்த்ததுக்கு இன்னைக்கு தான் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா பாறை மீன் பிடிச்சிருக்கீங்க. கேர மீனை காண ரொம்ப வருத்தத்தில் இருந்தா பாறை மீன் பிடிச்சிருக்கீங்க. பாருங்க தலைவர் பிடிச்சி மாட்டி இருக்காப்ல. உங்களுக்கு பிடிச்சோம்ல பக்கம் விட்ட சின்ன மீன் போல போட்டு போட்டு கவனம் கட்டையில வெளுத்து வாங்குது. எப்போ கொஞ்சம் இறக்கி அதிகமாக பிடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கட்டையில நல்லா பிடிக்குங்க. இந்த பொம்மை கட்டையில பாருங்க போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா நேரம் இப்படி மீன்லாம் கிடைக்காது. எல்லாமே 5 கிலோ 6 கிலோ இந்த மாதிரி சைஸ். மீன் சைஸை பற்றியில இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. மீனை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு உற்சாகம் வந்துருங்க. மீனவனுக்கு மீன் தாங்க உற்சாகமே. பாருங்க பிள்ளைய வெறித்தனை வளர்த்துருக்கு. கையெல்லாம் அடி பாரு ரிங்குதா ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. அண்ணனை பாருங்களேன் சமையல் மாஸ்டர் கோயில் பார்த்துட்டு இருக்காப்ல. பார்த்து பார்த்து கவனம். இந்த முகம் தெரிய மாட்டேங்குது. ஆள் கட்டப்ப பார்த்தீங்களா வடிவேல் சரக்கு அடிச்சு நின்ற மாதிரி இருக்காப்ல. பாருங்க எப்படி இப்போ பிடிச்ச மீன் உளவரியா தெரியுதா. போட்டு இலக்கு போட்டு இலக்கு நம்ம முன்னாடி கட்டை போட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறீங்க. இதுதான் நம்ம செக்ஷன். தும்பு இந்த கட்டைகளை கிளப்பு கிளப்பு விடாத விட்டுட்டாப்ல போல. சரி சரியா கிளப்பு விடக்கூடாது. ஒரு சில நேரம் இப்படிலாம் நடக்கும் சம்பவங்க. அசரப்படாது.